திருவண்ணாமலையில் நலத்திட்ட ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் பயன்களை பெற அலைக்கழிக்கப்படுவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவித்து வந்தனர். கடந்த 10ஆம் தேதி முதல் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர்கள் நேற்றிரவு முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 20 ஒன்றியங்களின் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்ததில் போலி வாக்காளர்கள் உட்பட ஏராளமான குளறுபடிகள் இருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியை அதிகாரிகள் முறையாக செய்ய வேண்டும் எனவும் கூறி மாவட்ட ஆட்சியர் சம்பத்திடம் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மனு அளித்துள்ளார். ஈரோடு கனி ராவுத்தர் குளத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடுகள் கட்டியுள்ளதாகவும் தேவையான அஸ்திவாரம் இல்லாத அந்த வீடுகளால் விபத்துக்கள் ஏற்படும் ஆபத்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பகுதியைச் சேர்ந்த பொன்மாரி என்பவரை நில விவகாரம் தொடர்பாக விசாரித்த போலீசார் தாக்கியதில் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொன்மாரி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஜி.கே. வாசன் ஆதரவாளர்கள் கூட்டம் திருச்சி முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் தலைமையில் நடந்தது. இதில் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள திருச்சி மாநாட்டிற்கு புதுக்கோட்டையிலிருந்து 500 வாகனங்களில் சென்று கலந்து கொள்வது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.